எந்த அந்த 2009 அந்த இன அழிப்புல வந்து இவருடைய எடுத்த நிலைப்பாடு, இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் மரியாதை போச்சு. ம். அதற்கு பிறகு திரும்ப திரும்ப ஏடிஎம் கூட போய் 2 சீட்டுக்கு சண்டை போட்டு தேர்தல் புறக்கணிப்புன்னு எடுத்தார்ல, அப்போ இன்னும் மரியாதை போச்சு. அப்போ தன்னுடைய இது எடுக்க மரியாதை போய் இன்னைக்கு எங்க சரி, நிக்கிறாருன்னா, அப்படி மரியாதை போச்சு. அவரு தடுமாற்றத்துல இருக்காரு. சரியான ஒரு முடிவு எடுக்க மாட்றாருன்னா, அதிமுக, தாவேகா, பாஜக எல்லாம் ஏன் திருமாவளவன் வரணும்னு அப்படி எங்க பிரியப்படுறாங்க? கூப்பிட்டாங்க? இதெல்லாம் சொல்லிக்கிறாரு. சார் 2024 தேர்தல செல்லூர் ராஜு, ஆர் உதயகுமார் எல்லாரும் திருமாவளவன் எடப்பாடி வரணும்னு கூப்பிட்டாரா? வெளிப்படையா பேசினாங்க சார். எடப்பாடி எடப்பாடி அதை மறுக்கவே இல்லையே சார். அவர் வரணும்னு வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஒண்ணு. விஜய் இந்த மாநாட்டுல இருந்துட்டு புத்தகம் வெளியிட்டு மாநாட்டுல உட்காந்து இவர் வந்து இங்க வரணும், அவருடைய மனசாட்சி இங்கதான் இருக்குன்னு பேசுறாரு. விஜய் கிண்டி விட்டார். அவரு விருப்பப்படுறாருல, திருமாவளவன் விருப்பப்படுறாரு. பாஜக என்கிட்ட பேசினாங்க, இது 100% உண்மை, அது யாராவது மறுக்க சொல்லுங்கன்னு திருமாவளவன் வெளிப்படையா பேசுறாரு. இவ்வளவு தடுமாற்றம் இருக்கிற ஒரு தலைவரையா இவங்க எல்லாரும் மாஞ்சு மாஞ்சு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்? அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, தேர்தல்ல வந்து அணிகள் அமைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ இவருடைய உங்களுக்கு அவ்வளவு தூரம் அவமானங்கள், அவ்வளவு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு அணி அமைக்கிறோம், அந்த அணியில வாங்க. அந்த அணியில பாஜக இல்ல.